எக்ஸ்கியூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஹலோ டியர் மாண்டிஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை வறுக்க போறோம்னா, நம்ம இன்டர்நேஷனல் சூப்பர் மாடல் நடிச்ச நீ பார்த்த உடனே கோர புல்ல ஓர் நொடியில் சூனியக்கார பேயா நடிச்ச இல்ல சூனியக்கார கேள்வியா நடிச்ச பேய காணும் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த 4 ஆடியன்ஸை காணும், யூடியூப்ல பார்த்த 2 ஃபேமிலியை காணும், இன்க்ளூடிங் பெட் அனிமல்ஸ். எது எப்படியோ இந்த ரோஸ்ட பார்த்த பிறகு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் காணாம போகாம இருந்தா சரி, இந்த ரோஸ்ட பார்த்துட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். டைரக்டா வீடியோக்குள்ள போ. கடைசியில முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு, அதனால இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. மக்களே, படத்துடைய ஓப்பனிங்ல இந்த படம்லாம் உள்ளூர்ல ஒரு ஷோ ஓடுறதே பெருசு. இந்த ப்ரொடக்ஷன் பேரு குளோபல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்காடுங்க. சரி போய் தொலை அப்படின்னு விட்டோம்னா, சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் கார்டு ஆட்டையை போட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காருங்க பாருங்க. சூப்பர் மாடல் மீரா மிதுன் அப்படின்னு போடுறாங்க. ஏண்டா டேய், மீரா மிதுனை மாடல்னு ஒத்துக்கிறதே பெருசு, இதுல சூப்பர் மாடல்னு சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் ஆட்டைய போட்டு நீங்க போடுறீங்க பாத்தியா? எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, போட்டு அவங்களே கலாச்சிக்கிறாங்க. ஆடியன்ஸ் யாரும் காரி துப்ப கூடாதுன்னு இவங்க மூஞ்சில இவங்களே காரி துப்பிக்கிறாங்க போல. படத்துடைய ஆரம்பத்திலே தெரிஞ்சாச்சு இந்த படம் சல்லி பைசாக்கு தேராதுன்னு. இந்த படத்தை பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் என்னோட டேட்டா தான் வீணடிக்கப்படுது அப்படிங்கறத நான் அப்பவே உணர்ந்துட்டேன். இருந்தாலும் இந்த சல்லி பசங்க எடுத்த இந்த படத்தை சல்லி சல்லியா நொறுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த படத்தை பொறுமையா உட்காந்து பார்த்தேன். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு காரை துரத்திட்டு போறாப்ல. இவர் ஏன் துரத்துறாரு, எதுக்கு துரத்துறாரு அப்படின்னு ஒரு அளவு டீட்டெயிலுமே இல்ல. நம்ம இந்தியன் சினிமாவை எடுத்துக்கிட்டாலே ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு மாசான ஓப்பனிங் ஃபைட் சீன் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்தியன் சினிமாவோட எழுதப்படாத விதி. ஆனா அது மாஸ் ஹீரோக்கு தானே வைக்கணும். ஆனா ஏன் இந்த படத்துல வர லூசு ஹீரோக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைப்போம். ஒரு அம்மா ஸ்கூட்டில வருது. இந்த அம்மா எப்படி இந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்த அம்மா அந்த பொண்ணை அவசரமா காப்பாத்துது, அந்த கடத்தி வச்சிருந்த ஒரு பிள்ளைய. அப்படிலாம் யாராவது தெரியாதவங்க கூப்பிட்டாலாம் வரக்கூடாதுமா. டேய், குழந்தைய காப்பாத்தி 1/2 மணி நேரம் ஆச்சுரா, இன்னுமாடா இந்த வாயில்லாத அப்பாவி ஜீவனுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணு எனக்கே காப்பாத்தணும்னு தோணுச்சு. இப்படி இந்த அம்மா ஹீரோ கிட்ட போய் பக்கமா டைலாக் பேசிட்டு இருக்க. சித்தப்பா, அந்த அங்கிள் இவன் அண்ணன் குழந்தைங்க. என்னங்க சொல்றீங்க? இப்படி இது இவனோட அண்ணன் குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திருப்பியும் போயிட்டு அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அடிக்கிறான். 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. வேற ஒருத்தவங்களோட குழந்தைனா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அதுவே உங்க ரத்தம் உங்க சொந்தம்னா இப்படி ஒரு பனிஷ்மெண்டா? ஏய் ஆயா, அந்த பொண்ணை காப்பாத்துனதே அவன்தான். நீ வெறும் கிளைமேக்ஸ்க்கு வந்து கட்ட மட்டும் அவுத்தி விட்டு எங்க மாஸ் ஹீரோவை தப்பா பேசுறியா அப்படின்னு இந்த படத்துடைய டைரக்டர் ஃபீல் பண்ணிருக்காரா இல்ல ஹீரோ ஃபீல் பண்ணிருக்காரான்னு தெரியல. இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் இந்த பேய காணும் படத்துல இந்த பொண்ணையே காணும். இந்த கர்மம் பிடிச்ச சென்ஸ்லெஸ் சீன் எதுக்கு இந்த படத்துல வச்சிருக்காங்கன்னா, இந்த படத்துக்குள்ள ஒரு படம் ஒண்ணு காட்டுறாங்க, அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் அந்த தியேட்டர்ல ரசிக்கிறாங்களாமா. ஏண்டா டேய், தலையும் இல்லாம வாழும் இல்லாம ஒரு கிளைமேக்ஸ் ஒண்ணு காமிச்சு எ ஃபிலிம் பை ஜெய் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறீங்க. இதை பார்த்து ஆடியன்ஸ் வரை இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா? சூப்பர் அப்பா. बहुत अच्छा है, शुक्रिया. சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிருக்கீங்க. டேய், இவன் யாரா கேமராவோட தியேட்டருக்குள்ள படம் பார்க்க போயிருக்கான்? டேய், இவனை புடிங்கடா, இவனடா தமிழ் ராக்கர்ஸ் டீம். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எனக்கு இந்த படத்துல வர பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க போது எனக்கு என்னமோ ராஜ்குமார் தக்கூரியா அப்பப்ப வந்துட்டு போறாரு, ஏன்னு தெரியல. நீங்க இன்னும் ராஜ்குமார் தக்கூரியா ரோஸ்ட பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ அதுதான், மறக்காம போய் பார்த்துருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த படத்துல நம்ம கோதண்டம் பண்ற கொடூரமான காமெடி எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. சாதாரணமான ஆளு பண்ணவே முடியாது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீ உள்ள வந்து படமே பார்க்கலையே. நான் படத்தை பத்தி பேசலையா, சம்சா பத்தி சொன்னேன். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். இப்பவே கடுப்பாய் வீடியோ ஆஃப் பண்ண போனா எப்படி? இது மாதிரி பல காமெடி உள்ள இருக்கு. இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தா இவனுங்க நம்மள வச்சு ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரக்கார பையன், நல்ல டேலண்டான ஃபெலோ. இப்ப இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா,
இங்க வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்திருக்காரு, இவர்தான் இந்த படத்துக்குள்ள வர படம் எடுக்க போற ஒரு டைரக்டர். இவரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு வச்சிருக்காராமா. அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, இவர்தான் கோ டைரக்டர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு டீமோட பேய காணோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டோட கிளம்புறாங்க. அதாவது ஒரு பேய் படம் எடுக்க கிளம்புறாங்க. அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன தடங்கள் வருது, அந்த படத்தை எடுத்தாங்களா, அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா அப்படிங்கறத அந்த படத்துடைய கதை. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா இவர் ஒரு கதை வச்சிருக்காராப்பா. அதுவும் சாதாரண கதை இல்ல. அந்த கதை தளபதியால தான் பண்ண முடியுமாமா. 150 கோடி இல்ல 200 கோடி தான். தளபதிக்கு பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட மட்டும் அவங்க ரெண்டு பேர்ல யார் பண்ணாலும் அவங்க லெவலே வேறனே. ஏயோ உன்னோட லெவலே இந்த படத்துக்கு அப்புறம் தாறுமாறா ஆக போகுது. இந்த படத்தை பார்த்துட்டு உன்னோட சொந்தக்காரங்களே சூனியம் வைக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீங்க தளபதியோட நெக்ஸ்ட் லெவலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா ஆன்டி நடு ரோட்ல நின்னு ஆட்டம் போட்டுச்சான். அப்படி இருக்கடா நீ சொல்றது? இப்படி ஒரு கதையை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்ல. விஜய் சார் இல்ல அஜித் சார் நடிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஆனா நீங்க எனக்காக அந்த ஷார்ட் பிலிமை மட்டும் விஜய் சார்ட்டையாவது அஜித் சார்ட்டையாவது கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். எதுக்கு? அவங்களும் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரி விட்டே ஓடுறதுக்கா? பொழந்துருவான்டா, பொழந்துருவேன். இப்படி நீ ஒரு மக்கு பய மொத படத்தால உனக்கு தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்க கூடிய இன்டெலிஜென்ட் ப்ரொடியூசர் ஏதேதோ அவனை வஞ்ச புகழ்ச்சியில பேசி வெளில அனுப்பிடுறான். இந்த ப்ரொடியூசர் சொன்னதை கேட்டு வாழ்க்கையை வெறுத்து போன நம்ம டைரக்டர் நைட்டு ஒரு கட்டிங்க போட்டுட்டு ஒரு கதையை ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறார். அந்த கதை தான் இந்த பேய காணும் படத்தோட கதையை எடுத்துட்டு போய் ஒரு மக்கு ப்ரொடியூசர்ட்ட சொல்லி கதையை ஓகே பண்றாப்ல. சோலி முடிச்சு எடுத்து வைக்க போற டக்குனு ஒரு உருவம் கிராஸ் ஆகுது சார். இப்போ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுல, அந்த உருவம் இப்படி இந்த ஆளு சொன்ன கதை அந்த ப்ரொடியூசரோட அந்த பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்லும் போது அந்த பேயே விசிட்டிங் வருதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அந்த பின்னாடி நிக்கிற அந்த பாப்பா பேய் மூஞ்சிக்கு வெள்ளை கலர் ஏசியன் பெயிண்ட் அடிச்சீங்க, சரி, அது ஏன் கை காலை மட்டும் விட்டு வச்சுட்டீங்க? லோ பட்ஜெட் படம்ல பெயிண்ட் டப்பா தீந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த மக்கு பைய சொன்ன கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ப்ரொடியூசர் உடனே ஷூட்டிங்க்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் என்ன, செட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே கேமராமேன் அண்ட் டீம் எல்லாம் கூட்டிட்டு ஷூட்டிங் போக கிளம்பிடுறாங்க. இந்த படத்துல பேயவே காணுமே. இவன் தாங்க இந்த படத்துல இவங்கள்ட்ட மாட்டிட்டு சீரழிய போற இந்த படத்துடைய ஹீரோயின். ஹீரோ வந்துட்டாரு, வண்டி வருது. ஹாய் சார். என் பேரே ஊரே சொல்லும், என் கதைகள் நான் இயற்கையின் அழகினை படம் பிடிப்பேன், அது ரசிகனின் ரசனை ஒளிபெயர்ப்பேன். இந்த சாங்க நீங்க ஏஐட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அதுவே நல்ல டியூனா ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நீங்க இந்த மாதிரி படம் எடுக்க போறீங்க. எங்கள் பேரே ஊரே சொல்லும், எங்கள் கைகள் விருதுகள் வாங்கும். ஆனா இந்த கன்றாவியான சாங்குக்கு இசை வெளியீட்டு விழான்னு வேற ஒண்ணு வச்சிங்க பாத்தியா? அதைத்தாண்டா தாங்கிக்கவே முடியல. அதைத்தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப எடுக்க போற ஷாட் எப்படின்னா, அதாவது உனக்கு உருண்டையா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மண்டை ஓடா தெரியுது. டேய் ஒரு நிமிஷம் நிறுத்து. மண்டை ஓடு ரவுண்டு ஷேப்னு எந்த நாதாரிடா உன்ட்ட சொன்னா? டேய் அது ஓவல் ஷேப்டா. வக்காலி என்னடா அதெல்லாம்? இன்னும் இந்த மக்கு பைலும் டீமும் என்னென்ன அலப்பறப்பட்ட போறாங்க தெரியலையே. ஸ்டார்ட் கேமரா. அது வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஓப்பனிங் சீன்ல சொன்ன தெரியுமா, அதுல ஒன் ஆஃப் தி தரித்திரம் பிடிச்ச காமெடி இல்ல இதுவும் ஒண்ணு. இப்படி இந்த மக்கு டீம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு கொடுத்த காசெல்லாம் இவனுங்க கண்டமாக்கிட்டு இருக்க. இவனுங்க இந்த படத்துக்காக செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க தெரியுமா? அப்ப ஒரு எலும்பு கூட பார்த்து எடுத்துட்டு வந்தாங்க. திடீர்னு அந்த எலும்பு கூட பாத்தீங்கன்னா காணா போயிடுச்சான். அப்புறம் திடீர்னு ஒரு மண்டவோடு நதியில அடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஏண்டா டேய், இதுதான் மண்டவோடாடா? இத மண்டவோடுன்னு ஒத்துக்கிறதுக்கே மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குதுடா. எவனோ ஒருத்த ஹாலோவின்க்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்த மண்டவோடெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஒரு மந்திரிச்ச மண்டவோடு, மசுறு இல்லாத மண்டவோடுன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆடியன்ஸ்க்கு படம் பண்றீங்களா இல்ல அனிமல்ஸ்க்கு படம் பண்றீங்களாடா? ஆடியன்ஸ் எங்கேயா படம் பார்க்க வராங்க? அப்படியே படம் பார்க்க வந்தாலும் நாம பாக்குற மாதிரியா படம் எடுக்கிறோம். இந்த படத்துல ஒருத்தனுக்காச்சும் மனசாட்சின்னு இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன பண்றாங்க? அந்த மண்டோட கொஞ்சம் எடுத்துக்கோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீணா போன டீம் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய பீர் அடிச்சிட்டு ஒண்ணுக்கு வருதுன்னு 2 பேர் ஓரமா காட்டு பகுதியில ஒதுங்கிருப்பாங்க போல. அப்பதான் ஒரு வீட பாக்குறாங்க. அந்த வீடு தான் பேய் வீடு. இப்பதான் நம்ம சூப்பர் மாடல் மீரா மிதுனோட என்ட்ரி. யாரா நீங்க? என்ன ஷூட்டிங்? சினிமா ஷூட்டிங். ஆமாட்டம், என்ன கன் ஷூட்டிங் நான் சொன்னேன்.
கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. சிரிக்கிறாங்க ப்ரோ. ஏன்டா டேய், என்னடா வாய்ஸ் மாடுலேஷன் இது? மங்கிக்கு மலையில சளி பிடிச்ச மாதிரி. மீரா மிதுன் இந்த படத்துல ஒரு பாட்டி கேரக்டராமா. இப்போ எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்குடா. மீரா மிதுனை எதுக்காக கிழவி கேரக்டர்ல போட்டீங்க? ஏன் உங்க லோ பட்ஜெட்டுக்கு உண்மையான கிழவி கிடைக்காதா? இல்ல எங்க சூப்பர் மாடலை பார்த்தா உங்களுக்கு கிழவி மாதிரி தெரியுதா? கொஸ்டின் நம்பர் 2, இது கிழவி கெட்டப்பா? 3வது கேள்வி என்னன்னா, கிழவிக்கு எதுக்குடா ஸ்லீவ்லெஸ் சுடிதாரு? ஐயோ எனக்கு இப்ப டெப்ரஷன் ஆகுது. இப்போ டெப்ரஷன் கூமாப்பட்டி போயா ஆகணும்டா இருப்பேன். ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது உங்க டெப்ரேஷன் இருக்கா, லவ் ஃபெயிலியரா, கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, கூமா பிடிக்குவாங்க. பாட்டி பாட்டி தான். பாட்டியில பியூட்டி. என்னப்பா டேய் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா, இது உண்மையிலேயே பார்க்க பாட்டி கெட்டப் மாதிரி இருக்கா? சூனியக்கார கிழவிக்கும் வெத்தலையில சுண்ணாம்பு தடவர தாத்தாக்கும் பிறந்த கிராஸ் பிரீடு மாதிரி இருக்குடா. இதுக்கு பேசாம அந்த சூப்பர் மாடலை சும்மாவே வர சொல்லிருக்கலாம்டா. வெளில இருக்கிறவன் தான் இந்த அம்மாவை தாறுமாறா கலாய்க்கிறான்னா, நீங்க ஒரு படம்னு எடுத்து பக்கி மாதிரி ஒரு கெட்டப்ப போட்டு அந்த பொண்ணை ஏன்டா இப்படி மானபங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க? இப்போ நீ மண்டவோட எடுத்துட்டு போற. ஓகே அம்மா திவ்யா, தயவு செஞ்சு அந்த மண்டவோட எடுத்துட்டு போற இடத்துல அந்த மண்டவோட எங்க தூக்கி போட்டுரு. அதை வச்சுதான் இவங்க ரொம்ப பாடா படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும், மண்டவோடுக்கு மண்டையில ஏன்டா ஒரு கொக்கிய மாட்டி வச்சிருக்கீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ, இவனுங்க மண்டவோடுன்னு சொல்லி இதை ஒரு மண்டவோடுன்னு என்ன நம்ப வச்சுட்டாங்க. ஆக்ஷன். கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுற. நல்லா பயப்படுமா? ஆமா, இவர் அப்படியே கான்சூரிங் படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சாருக்கு அந்த புள்ள நடிச்ச நடிப்பு பத்தலையாமா. திவ்யா, நான் வர மாட்டேன். அந்த மண்டபத்துல அந்த பாட்டி முஞ்ச பார்த்தேன். இனிமே அந்த லொகேஷன்க்கே நான் வர மாட்டேன். ஷூட்டிங் எடுக்கிறதா இங்க எடுங்க. இப்படிதானே இந்த படத்தை பார்க்க போன 4 ஆடியன்ஸும் தியேட்டர்ல கதறி இருப்பாடுங்க. ரொம்ப பாவண்டா அவங்கலாம். ரொம்ப பயந்து போன நம்ம படத்துடைய ஹீரோயின் ஹால்ல கடந்த பாத்ரூம் டப்ல உட்காந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஸ்லீவ்லெஸ் சூனியக்காரி, ஏய் திவ்யா, திவ்யா உன்னதான் எழுந்துரு, நான் வரேன். ஒரு புல்லட் போற சவுண்ட் கேட்டோன்னே ஏன் இந்த ஆயா இப்படி பதறி அடிச்சிட்டு ஓடுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஆயாவோட எக்ஸ் லவர் எவனாச்சும் வந்திருப்பானோ? ஒருவேளை இருக்குமோ? நம்ம ஆயா வெளில நின்னு பார்த்தா அந்த புல்லட்ல வந்தது வேற யாரும் இல்ல, ஒரு ஃபேக் சாமியாரோ அவனோட அசிஸ்டன்ட் தான். அவனும் இந்த மூஞ்ச பார்த்தோன்னா ஐயா அம்மானு ஓடிடுறான். யோ சாமி, ஓடுறதா உன் அசிஸ்டன்டையும் கூட்டு போயா. அந்த பையனை நேக்கா அந்த பைத்தியக்கார கும்பலோட மாட்டி விட்டு போற. அவன் என்னடா பாவம் பண்ண உனக்கு? எனக்கு ஏதோ தப்பா படுது, எதுவுமே சரியில்லை. திவ்யா என்ன சித்தப்பு, நீங்க எங்க இங்க? அங்க ஒரு இன்டர்வல் போடுறாங்க சார். தம்பிகளின் அன்புக்காக தருண் கோபி அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட முழுசா படிச்சிருந்தா இந்த மாதிரி படத்தாடா நடிப்பியா கோபி நீ? ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. சூனியக்கார கிழவியா இருந்த நம்ம மீரா மிதுன் எப்படி ஒரிஜினல் கிழவியா வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது வேற ஒன்றும் இல்ல, இது இந்த படத்துடைய பிளாஷ்பேக். ஆமா, நம்ம கோபி அண்ணன் தான் இந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு டைரக்டர். நம்ம கோபி அண்ணன் மீரா மிதுனை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாப்ல. எங்க? கொடைக்கானலுக்கு. அந்த கொடைக்கானல்ல ஒரு ஜமீன் ஒருத்தர் இருக்கா. அந்த ஜமீனுக்கு ஒரு மட்டமான ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் எந்த அளவுக்கு மட்டமா இருக்குன்னா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? ஆர்டிஸ்ட் தான், ப்ராஸ்டிடியூட் இல்ல. அடங்க மாட்டா போல, தூக்கி மெத்தையில போடுங்கடா. நம்ம மீரா ஆண்டியை காப்பாத்த டைரக்டர் கோபி வர, அதுக்குள்ள நம்ம மீரா மிதுன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பத்தினி அப்படிங்கறதால கழுத்தை வெட்டிட்டு செத்து போயிடுறாங்க. இந்த டைரக்டர் கோபி தான் மீரா மிதுனை கண்டம் பண்ணா அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது. அதனால நம்ம கோபி அங்கிள தூக்கல போட்டுறாங்களாம். இவ்வளவுதாங்க பிளாஷ்பேக். இதனாலதான் நம்ம மீரா சூனியக்கார கிழவியா அந்த பங்களாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. மனுஷங்களுக்கு வயசாகும் கேள்விப்பட்டிருக்கேன், பேய்களுக்கு கூட வயசாகுது. இதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சியில ஒண்ணு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம மிஸ்டர் ஜி கிட்ட கேட்போம். இப்படி 4 கால்களோட மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிர்களுக்கு பல ஆயிரம் வருடங்களாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது இந்த பூமியில். அந்த இயற்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு உந்துதல் கொடுத்து பரிணாம வளர்ச்சியில் மிக முக்கியமான கட்டமாக அது கருதப்படுது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்.
அதெல்லாம் ஒண்ணும் வராது. இருந்தாலும் நானே சொல்றேன், செத்து போனார்ல நம்ம கோபி, அவருடைய பையன் தான் டைரக்டர் ஆகி திருப்பியும் கொடைக்கானலுக்கு படம் எடுக்க வந்திருக்கான். அதுக்கு தான் மீரா மிதுன் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்றாங்களாமா. ஒரு நல்ல கதை வச்சிருக்க, அத ஒழுங்கா டைரக்ட் பண்ண துப்பு இல்ல. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்டிஸ்ட். அப்படியா? இனிமே யாரு டைரக்ஷன் பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். சரி, யாராச்சும் எதையாச்சும் பண்ணி தொலைங்க. அது என்னடா அது, ஸ்னாப்சாட் ஃபில்டரா இல்ல இன்ஸ்டாகிராம் ஃபில்டரா? அவனுங்களுக்கே மூஞ்சி பார்க்க சகிக்கல போல. அதனாலதான் ஃபில்டர் எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க கருபத்தை. அடுத்து இந்த படத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம மீரா மிதுன் சூனியக்கார கிழவி இந்த படத்துடைய டைரக்டர் உடம்புக்குள்ள போய் அது டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆக்ஷன் 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 ஆக்ஷன். முன்னாடிலாம் எதை பார்த்தாலும் வட்டமா தெரியும், இப்போ சதுரமா தெரியுது. இன்னும் மண்டவோடு வட்டம் சதுரம்னே சொல்லி சுத்திட்டு இருக்கீங்கல்ல, இதுங்க சரியான படிக்காத தற்குறிங்க போலடா. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்குள்ள படம் எடுக்க வந்த ப்ரொடியூசர் படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோயினை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட, டைரக்டர் உடம்புக்குள்ள இருந்த மீரா மிதுன் வெளில வந்து நம்ம ப்ரொடியூசரை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஏன்னா அவளும் ஒரு பெண் தானே. சத்தியமா தான் சொல்றேன். கோடி போட்டு படம் எடுக்க வருது பொண்ணுங்களுக்காக இல்லடா. சினிமால சம்பாதிக்கிறோம், சினிமால பேர் எடுக்கிறோம், சினிமால ஒழிக்கணுங்கிறதுக்காக தான்டா. இந்த கேடு கெட்ட படத்துல இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்க, ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுப்பகுதியில போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல லவ்ஸ் வந்துருது. லவ்ஸ், நான் உன்னை லவ் பண்றேன்டா. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா ஏய் வாய்ஸ்ல ஒரு சாங் ஒன்று வைக்கிறாங்க. இந்த கல்ச்சால போற டீம் எந்த ஸ்டூடியோல ரெக்கார்டிங் பண்ணாங்கன்னு தெரியல. ஹெட்போன்ல கேட்டா அவ்வளவு இறைச்சல். அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் வரும் எரிச்சல். அதனால இதை இதோட கட் பண்ணிட்டு நம்ம இந்த படத்துடைய மொக்க சீனுக்கு போயிருவோம். இந்த படத்துக்குள்ள படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீனை மாத்தி எழுதிட்டாராம். அதனால ஏற்கனவே கிறுக்கு பிடிச்ச மீரா மிதுனுக்கு இப்ப மனநலமும் பாதிக்கப்பட்டிருது. திடீர்னு நம்ம டைரக்டருக்கு சந்தேகம் வந்து, நீ ஃபுட்டேஜ் எல்லாம் காமி அப்படின்னு சொல்ல, அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. பின்னாடி இந்த பில்டிங்க காணோம், என் ஃபேஸ்ல இருந்த மேக்கப்ப காணோம், திவ்யா கையில இருந்த மண்டை காணோம், நீ சுத்தின நிஞ்சா கிங் காணோம் பாரு. ஏண்டா டேய், இது பேயா இல்ல சிஜி ஆர்டிஸ்டாடா? படத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்கு. இப்படி படத்துல இருக்க சீனெல்லாம் எடிட் பண்ணிட்டு அந்த பேய் இந்த ஊரை விட்டே ஓடிடுது. நீங்க இனிமே அந்த பேய தேடி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். பேய்க்கு எடிட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அப்செட் ஆன நம்ம டைரக்டர் நடு ரோட்ல உட்கார்ந்து ஃபுட்டேஜ் போச்சேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. நான் சிரிப்பால ஜெயிப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன், மொத்த ஃபுட்டேஜ் போச்சுப்பா எல்லாம். இப்படி இந்த டைரக்டர் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க, நம்ம படத்துடைய ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஏண்டா காஜி பிடிச்ச ஹீரோ கொசுவாலக்குள்ள பூந்து அந்த பொண்ணை என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்றீங்களடா, அப்புறம் என்னத்துக்கு அந்த பொண்ணு மேல போய் பாஞ்சிட்டு இருக்க அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா இவ இந்த மாதிரி பண்ணாதானே மீரா மிதுன் ரிட்டர்ன்ஸ் ஆவாங்க. மீரா வேணா, அவனை விட்டுரு. உங்களை வர வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராடி எங்களால முடியல. ஆக்சுவலா இந்த பேயை ஃபுட்டேஜை மாத்தி வைக்கணும், அதுக்கு வேற ஒன்றும் இல்ல. இந்த பேய்க்கு இருக்கக்கூடிய ஈகோ தான். இந்த டைரக்டர் கிளைமேக்ஸா மாத்தி எழுதிட்டான். அதனால இந்த ஈகோ பிடிச்ச சூனியக்கார கிழவி ஃபுட்டேஜை எடிட் பண்ணி வச்சிடறான். அப்பதான் நம்ம சூனியக்கார கிழவி மீரா மிதுன் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க தான் அந்த கதையை எழுதவே ஹெல்ப் பண்ணாங்களாமா. ஓப்பனிங் சீன்ல ப்ரொடியூசர் ஓகே பண்ண வச்சது, இந்த படத்துக்கு ஒரு திகிலான லொகேஷனை காமிச்சது, அவங்கள இந்த காட்டுக்குள்ள வர வச்சதே மீரா மிதுன் தான். இந்த காட்டெருமைக்கு கக்கா வந்தா எப்படி கத்துமோ அது மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு இப்ப போய் அந்த ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லுது. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா ஃபுட்டேஜும் கரெக்டா ரீஸ்டோர் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம மீரா மிதுன் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுறாங்க. டியர் டீம், ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. மொத்தத்துல இந்த கதையை பத்தி நான் சொல்லணும்னா, பேய காணோம் அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலா ஃபுட்டேஜை காணோம் அப்படின்னு வச்சிருக்கலாம். எதுக்கு இந்த சூனியக்கார கிளை வந்துச்சு, எதுக்கு இந்த அங்கிள் வரான், இப்படி ஒரு இலவுமே புரியாம ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த பேய காணோம் இல்ல ஃபுட்டேஜை காணோம், அதுதான் கரெக்டான டைட்டில். இந்த படத்துக்கு சில பேரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காடுங்க. இதெல்லாம் அந்த பணம் போட்ட ப்ரொடியூசர் சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்களாம் எந்த டைம் லைன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த கமெண்ட் நல்லா இருக்குன்னு போட்டாங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு 40s 50s கிட்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் சின்ன விஷயம் கூட ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பார்ப்பாங்க. மேபி அவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனிவே, ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மேட்டருக்கு வருவோம். நீங்க எல்லாரும் ஓட் போட்டீங்க இல்லையா,
நீங்கள் மூவி ரிவ்யூஸும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட வந்துட்டு 700 ஓட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ மூவி ரிவ்யூஸ் நான் செலக்டடான மூவிஸை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா மூவியும் இழுத்து போட்டு நான் ரிவ்யூ பண்ணோன்னா சேனல் படுத்துரும், அது வேற விஷயம். ஸோ அதனால் செலக்டடான மூவிஸை நான் ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் எனக்காக இன்னொரு விஷயமும் பண்ணணும். நான் ரீல்ஸையும் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய ரீல்ஸை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா #மாண்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா எனக்கு கூட நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தி மாண்டி ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணாலே என்னோட பேஜ் வந்து வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாச்சும் ஒரு மூவியை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.